ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை துதி ஆராதனை. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். திருவருகை காலத்தின் 3வது வாரம் மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று நாம் கொண்டாடுவோம். இந்த நாளில் ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும் என்று சொல்லி ஒரு அழைப்பை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளை குறித்து ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும் அப்படிங்கிற குரல் எல்லா தளங்களிலும் எல்லா பக்கங்களிலும் எதிரொலிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. அது விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரத்தில் எகிப்தில் அடிமையாக இருந்த பொழுது ஆண்டவரே எங்களுடைய அழுக்குரல்களை எங்களுடைய கதறல்களை கேட்க வர வேண்டும் என்று மக்களுடைய ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு வேதனை நமக்கு தெரியும். அதே போல் எசேயா இறைவாக்கினரின் இந்த வார்த்தை இறைவார்த்தையுடைய அடிப்படையில் பாபிலோனில் அடிமைப்பட்டிருந்த மக்கள் இதே போல் யாராவது எங்களை காப்பாற்ற மாட்டாங்களா, யாராவது எங்களை மீட்டு கொண்டு மறுபடியும் எங்களுடைய நாட்டிற்கு அழைத்து சொல்ல மாட்டார்களா அப்படின்ட்டு விவிலியம் முழுவதுமாக இந்த அவல குரல், அழுகை குரல் எல்லா இடங்களிலும் எதிரொலிப்பதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் பல இடங்களில் யாராவது எங்களை காப்பாற்றிட மாட்டாங்களா, யாராவது எங்களுடைய அழுகையை கவனிக்க மாட்டாங்களா, எங்களுடைய கதர்களை கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் பல்வேறு இடங்களில் போர் நடக்கக்கூடிய, வறுமையில் இருக்கக்கூடிய, நோயினுடையினால் துன்பப்படக்கூடிய பல மக்கள் அந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. என் இயேசு கூட சிலுவையில் ஏலே ஏலே லமா சபக்தானி, என் இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர் என்று அழுது புலம்புவதை பார்க்கிறோம். அதே வலி, அதே வேதனை பலரும் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று நாம் சிந்திக்க எடுத்துக்கொண்ட அந்த இறைவார்த்தை மிகவும் பயனுள்ள, ஒத்துப்போகக்கூடிய, வலிவேதனைகளை கடவுளிடம் அறிக்கையிடக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். அந்த ஆண்டவருடைய அந்த உடனிருப்பை, வழி நடத்துதலை, துணையாய் நம்மை கரம் பிடித்து நடத்திட்டு நமக்கு ஒரு மீட்பை கொடுக்கிற தெய்வமாய் நம்மை தேடி வருகிற தெய்வத்தை மான்கள் நீரோடை தேடுவது போல நாமும் ஆர்வமாய் தேட வேண்டும் என்று சொல்லி அந்த திருப்பாடல் வரிகளை பாடலாய் மாற்றி நாம் இப்பொழுது ஆண்டவருக்கு புகழ் சாற்றுவோம். மான்கள் நீரோடை ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவா என் நெஞ்சம் உன்னை நாடிடுவே. கலை மான்கள் நீரோடை ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவா என் நெஞ்சம் உன்னை நாடிடுவே. அடைக்கலான் குருவிக்கு வீடும் கிடைத்தது, தகைவிலான் குஞ்சுக்கு கூடும் கிடைத்தது. அடைக்கலான் குருவிக்கு வீடும் கிடைத்தது, தகைவிலான் குஞ்சுக்கு கூடும் கிடைத்தது. ஆனால் இறைவா என் அரசே, ஆனால் இறைவா என் அரசே, எனக்கு உம்மிடம் தஞ்சம் கிடை
போ. இறைவா என் நெஞ்சம் உன்னை நாடிடுதே, கலைமான்கள் நீரோடை ஆர்வமாய் நாடுதல் போ. இறைவா என் நெஞ்சம் உன்னை நாடிடுதே. வறண்ட பாலைக்கு நீரும் கிடைக்கும், ஏங்கும் நெஞ்சுக்கு வார்த்தையும் கிடைக்கும். வறண்ட பாலைக்கு நீரும் கிடைக்கும், ஏங்கும் நெஞ்சுக்கு வார்த்தையும் கிடைக்கும். ஆனால் இறைவா என் உயிரே, ஆனால் இறைவா என் உயிரே, நீ இன்றி எனக்கு வாழ்வெங்கு கிடைக்கும், நீ இன்றி எனக்கு வாழ்வு எங்கு கிடைக்கும். மான்கள் நீரோடை ஆர்வமாய் நாடுதல் போ. இறைவா என் நெஞ்சம் உன்னை நாடிடுதே, கலைமான்கள் நீரோடை ஆர்வமாய் நாடுதல் போ. இறைவா என் நெஞ்சம் உன்னை நாடிடுதே. எசேயா இறைவாக்கினுடைய புத்தகம் அதிகாரம் 35 இறைவார்த்தை 4 நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும் என்ற ஒரு இறைவார்த்தையோடு இந்த நாளிலே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். விவிலியத்திலே பார்த்தோம் என்றால் எசேயா இறைவாக்கினருடைய இந்த பகுதி, இந்த அதிகாரம் தி சாப்டர் ஆஃப் ரெஸ்டரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மீட்பை கொண்டு வரும் அதிகாரம், மீண்டுமாக இந்த மக்களை புதுப்பிக்கும் அதிகாரம், இந்த மக்களுக்கு மீண்டுமாக புது வாழ்வை கொடுக்கக்கூடிய அதிகாரமாக பார்க்கப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட அந்த அதிகாரத்தை இன்றும் நாம் சோர்வுற்ற நேரத்திலே, தளர்ச்சியுற்ற நேரத்திலே வாசித்தோம் என்றால் நாம் புத்துணர்ச்சி பெற்றவர்களாக மாறுவோம். இந்த அதிகாரத்திலே 4வது வசனம் மிகவும் அருமையான வசனமாக இருக்கும். அதை வாசித்து பார்த்தோம் என்றால், திடம் கொள்ளுங்கள், அஞ்சாதீர்கள், உங்கள் கடவுள் உங்களுக்காக பழி தீர்க்க வருகிறார், உங்களோடு இருக்க வருகிறார், உங்களை கட்டி எழுப்ப வருகிறார் என்பதை தொடர்ந்து நாம் வாசிக்கின்றோம். இதே அதிகாரம்தான் இயேசுவினுடைய வாழ்வையும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அந்த அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டது போல சோர்வுற்றவர்கள், தளர்ந்தவர்கள், பார்வையற்றவர்கள், உடல் நலுவுற்றவர்கள் எல்லோருமே நலம் பெறுவார்கள் என்பதை இயேசு தன்னுடைய வாழ்விலே முழுவதுமாக நமக்கு செய்து காட்டியிருக்கிறார். மக்களை கட்டி எழுப்பி இருக்கிறார். திருவருகை காலத்திலே நாம் இதை சிந்தித்து கொண்டிருக்கிற பொழுது அதே நம்பிக்கையிலே ஆண்டவரே வாரும், எங்களோடு உறவாட, உரையாட, எங்களுக்கு உயிராக இருந்து எங்களை வழிநடத்தும் என்று அவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். நம் வாழ்விலும் எல்லா நன்மைத்தனங்களும் எப்பொழுதும் நிகழும். எனவே அதே உற்சாகத்தோடு இயேசுவை உறவாட, உரையாட இந்த பாடல் வழியாக அழைப்போமா? உறவே நான்
உரையாட வேண்டும். உயிரே நான் உன்னோடு உறவாட வேண்டும். உள்ளத்திலே நீ வந்து உறவாட வேண்டும். உலகினிலே என் சொந்தம் நீயாக வேண்டும். உறவே நான் உன்னோடு உரையாட வேண்டும். உயிரே நான் உன்னோடு உறவாட வேண்டும். துய தீர்க்கும் அருமருந்தே, அழியாவானக திருவிருந்தே. ஆரா துய தீர்க்கும் அருமருந்தே, அழியாவானக திருவிருந்தே. வழியாய் வா என் வாழ்வினிலே, உயிராய் வா என் உடலினிலே. ஒவ்வொரு பொழுதும் உந்தன் நினைவில் உள்ளம் மகிழ்ந்திடுதே. ஒரு பொழுதேனும் உன்னை மறந்தால் உயிர் பிரிந்திடுதே. உறவே நான் உன்னோடு உரையாட வேண்டும். உயிரே நான் உன்னோடு உறவாட வேண்டும். நீதியின் சுடராக ஒளிர்பவனே, நிம்மதி வாழ்வினில் தருபவனே. நீதியின் சுடராக ஒளிர்பவனே, நிம்மதி வாழ்வினில் தருபவனே. ஒளியாய் வா என் பாதையிலே, வரமாய் வா என் வாழ்வினிலே. நீதியின் நிறைவா நேர்மையின் தலைவா உள்ளமதில் வாரும். வான்மழை போல வானக வாழ்வின் நிறைவினை தாரும். உறவே நான் உன்னோடு உரையாட வேண்டும். உயிரே நான் உன்னோடு உறவாட வேண்டும். உள்ளத்திலே நீ வந்து உறவாட வேண்டும். உலகினிலே என் சொந்தம் நீயாக வேண்டும். உறவே நான் உன்னோடு உரையாட வேண்டும். உயிரே நான் உன்னோடு உறவாட வேண்டும். மீட்கிறது அப்படின்னா ஒன்று ஆலயத்தில் கேள்விப்பட்டிருக்கிறோம், மற்ற நேரங்களில் வீடுகளில் பேசுவோம், நகையை மீட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முறை ஒரு வங்கியில் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு கணவனும் மனைவியும் தங்களது மடியில்
ஒரு குழந்தை உறங்கி கொண்டிருக்கிறது. அந்த கணவர் போயிட்டு ஒரு கைக்குட்டை நிறைய நகைகளை பேங்கில் அடமானம் வைக்கிறாரு. அவர் எடை போட்டு பார்த்துட்டு பத்தலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே அந்த குழந்தையினுடைய கழுத்தில் காதில் கிடக்கிற அந்த நகைகளையும் கலட்டி அங்கே வைக்கிறாங்க. போதுமான அளவுக்கு அவங்க பணத்தை பெற்றுக்கொண்டு சோர்வோடு வெளியிலே வராங்க. திடீர்னு விழித்து கொண்ட அந்த குழந்தை கத்துது, கதறுது. என் காதில் இருந்ததை காணா, கழுத்தில் இருந்ததை காணான்னு அந்த ரோட்டிலே நின்று அழுகுது. அப்பொழுது அந்த தாய் சொன்ன வார்த்தை இன்னும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. யாருமே நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க, எனக்கு பிறந்தது கூட இதுதான் வேணும்னு அடமானம் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் அந்த இடத்துல நின்று கதறி அழுதார்கள். நான் இன்னைக்கு யோசித்து பார்க்குறேன், எவ்வளவு குடும்பங்களில் எங்களுடைய நகையை மீட்க முடியுமா, எங்களுடைய வீடுகளை மீட்க முடியுமா, எங்களுடைய பயிரை காப்பாற்ற முடியுமா, மீட்க முடியுமா அப்படின்னு கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள். கடவுளுடைய இந்த பிறப்பு அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குது. ஆண்டவரே, எங்களுடைய மக்களுடைய வறுமை தீரணும், நீதான் மீட்பராக, அந்த வறுமையிலிருந்து அவர்களை மீட்டெடுக்கக்கூடியவராக வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு கூட இதோ இந்த பாடலை எல்லோரும் சேர்ந்து ஒரு பஜன் பாடலாக பாடலாம். உள்ளம் கனிந்து ஓடோடி வந்து உன் பாதம் பற்றி கொண்டேன் இறைவா, உன் பாதம் பற்றி கொண்டேன். உள்ளம் கனிந்து ஓடோடி வந்து உன் பாதம் பற்றி கொண்டேன் இறைவா, உன் பாதம் பற்றி கொண்டேன். உள்ளம் கனிந்து ஓடோடி வந்து உன் பாதம் பற்றி கொண்டேன் இறைவா, உன் பாதம் பற்றி கொண்டேன். உள்ளம் கனிந்து ஓடோடி வந்து உன் பாதம் பற்றி கொண்டேன் இறைவா, உன் பாதம் பற்றி கொண்டேன். கடலாக நீயும் துளியாக நானும் உன்னிலே நான் கரைவேன் இறைவா, உன்னிலே நான் கரைவேன். உள்ளம் கனிந்து ஓடோடி வந்து உன் பாதம் பற்றி கொண்டேன் இறைவா, உன் பாதம் பற்றி கொண்டேன். உள்ளம் கனிந்து ஓடோடி வந்து உன் பாதம் பற்றி கொண்டேன் இறைவா, உன் பாதம் பற்றி கொண்டேன். சுமை தாங்கி நீயும் சுமையாக நானும் ஆறுதல் நான் அடைந்தேன் இறைவா, ஆறுதல் நான் அடைந்தேன். உள்ளம் கனிந்து ஓடோடி வந்து உன் பாதம் பற்றி கொண்டேன் இறைவா, உன் பாதம் பற்றி கொண்டேன். உள்ளம் கனிந்து ஓடோடி வந்து உன் பாதம்
பாதம் பற்றி கொண்டே, இறைவா உன் பாதம் பற்றி கொண்டே. சொந்தங்கள் எல்லாம் நீயே இறைவா, உன்னிலே நான் மகிழ்ந்தேன். இறைவா உன்னிலே நான் மகிழ்ந்தேன். உள்ளம் கனிந்து ஓடோடி வந்து உன் பாதம் பற்றி கொண்டே, இறைவா உன் பாதம் பற்றி கொண்டே. உள்ளம் கனிந்து ஓடோடி வந்து உன் பாதம் பற்றி கொண்டே, இறைவா உன் பாதம் பற்றி கொண்டே. நிஜமாக நீயும் நிழலாக நானும், உன்னிலே நான் கலந்தேன். இறைவா உன்னிலே நான் கலந்தேன். உள்ளம் கனிந்து ஓடோடி வந்து உன் பாதம் பற்றி கொண்டே, இறைவா உன் பாதம் பற்றி கொண்டே. உள்ளம் கனிந்து ஓடோடி வந்து உன் பாதம் பற்றி கொண்டே, இறைவா உன் பாதம் பற்றி கொண்டே. உன் பாதம் பற்றி கொண்டே, இறைவா உன் பாதம் பற்றி கொண்டே. எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே நீர் எங்கள் மீட்பர், நீர் எங்கள் மெசையா என்பதை மீண்டுமாய் எங்களுக்கு நீர்தாமே ஒரு ஆறுதல் தருகின்ற வார்த்தைகளால் நான் உங்களை மீட்க வந்து கொண்டே இருக்கிறேன், வந்திருக்கிறேன், ஏன் உங்களோடே இருக்கிறேன் என்று சொல்கிறீரே, நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே உலகின் பல்வேறு நாடுகளிலே தங்களது சொந்த இடத்தை இழந்து, தங்களது இனத்தை இழந்து, மக்களை இழந்து, வாழ்வாதாரங்களை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்காக, இன்னும் பல்வேறு நிலைகளிலே வாழ்க்கையிலே வறுமையினாலும் பல்வேறு தேவைகளிலே ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கின்ற மக்களுடைய விடுதலைக்காய் இந்த நேரத்தில் செபிக்கிறோம். ஆண்டவரே, உமது வருகை, உங்களது உடன் இருப்பு, உங்களது உயிருள்ள பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறை மகிழ்ச்சியை, சமாதானத்தை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற ஆண்டவரே விடுதலையை எங்களுக்கு அருள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நம்பிக்கையோடு செபிக்கிறோம். எங்கள் அன்பு தெய்வமே, இந்த ஜெபங்களெல்லாம் அது வல்லமையான திருநாமத்தின் வழியாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.